வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது Oppo K14 5G ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து சமீபத்தில் வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வேரியண்ட்டில் வருது. 6GB 128GB வேரியண்ட் வந்து 18,000 ரூபா, 6GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 20,000 ரூபா, 8GB 256GB ஸ்டோரேஜ் வந்து 22,000 ரூபா. 1000 ரூபா ஏதோ கார்டு ஆஃபர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வந்து நீங்களே செக் பண்ணிங்க. ஸோ இந்த விலைக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குது? முக்கியமாக போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த K13 5G வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து எப்படி கம்பேர் ஆகுது, இது வாங்கலாமா, அது பெட்டர் அப்கிரேட் ஆகுமா இல்லையாங்கிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த K13 5G வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வந்து 23,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்காங்க. பொதுவாக புது ஃபோன் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்து ஃபோனு இதை விட கொஞ்சம் கம்பேரபிளாக அதிகமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து விட முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த சாஃப்ட் பேக்கேஜ் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது பிரிசம் ஒயிட்ங்கிறது கலர். இது வந்து மொத்தம் ஒரு 3 கலரில் கொண்டு வராங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர், அப்புறம் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில ஜியாமெட்ரிக் டிசைன் பேட்டர்னும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சில ஆங்கிளில். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. 8.6 mm திக்னஸ், 216 grams வெயிட்டில் வந்து இது வருது. சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. டூவல் சிம் போடலாம். இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தந்திருக்காங்க. 45 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. அப்புறம் வந்து அதுக்கான USB Type-C கேபிள் இருக்குது. சார் வேல்யூ வந்து லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்தீங்கன்னா வந்து எங்கிட்ட இருக்குது 256GB வேரியண்ட். இதில் வந்து 26.9GB வந்து சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போகுது. ப்ளோட்வேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தேவையில்லாத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். என்னெல்லாமோ கேம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.75 inch டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே இது. பட் இதில் வந்து HD+ ரெசல்யூஷன் தான் தந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் HD+ல வந்து இந்த ஃபோன் வந்து வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 900 nits பிரைட்னஸ். HBM வந்து 1125 nitsன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 83% DCI IP3 கலர் கேமெட் மற்றும் 100% XRGB RAM போட்டிருக்காங்க. 8-bit கலர் பேனல். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் லான்ச் பண்ண K13 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch டிஸ்பிளே. பட் அதில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே மற்றும் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான ஒரு டிஸ்பிளே தான் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் மற்றும் நார்மல் LCD டிஸ்பிளே தான் உங்களுக்கு இந்த வருடத்திய K14ல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த வருடத்திய இந்த K14 வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 6300 யூஸ் பண்ணுறாங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 6GB RAM 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி 128 மற்றும் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸும் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த Oppo K13 வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து அதில் வந்து தந்துருந்தாங்க. அது வந்து Snapdragon 6 Gen 4ல் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து 4nm ஆர்கிடெக்சர். இப்போ இருக்கிற இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 6300 வந்து 6nm ஆர்கிடெக்சர். ஸோ நீங்கள் வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் GPU பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருடத்திய K13 இதை விட ஒரு பெட்டரான ஒரு சிப்செட்டாக இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இங்கேயும் இந்த K14ல். ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து ஃபோன்களை வந்து பெட்டராக கொண்டுருவாங்க. இங்கே வந்து மாற்றி வந்து தந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து UFS 3.1 வந்து தந்துருந்தாங்க. அது இப்போ வந்து UFS 2.2 மாறிடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்லி வந்து ஒரு கேஷுவல் யூஸுக்கு, நார்மல் யூஸுக்கு அதுக்கெலாம் தான் வந்து இது ஒத்து வரும். ஹெவி கேம்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கெலாம் வந்து இது வந்து அதுக்கான ஒரு ஃபோன் இல்லை. ஒரு நார்மல் யூஸுக்கு இது வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP மெயின் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு 2 MP கேமரா வந்து போட்டிருக்காங்க. 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். EAS கிடையாது. செல்ஃபிக்கு வந்து 8 MP கேமரா தந்திருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சுருக்காங்க. போன வருஷம் வந்த இந்த K13 வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா இருந்தது. பட் அது வந்து 4K கிடைத்தது. EAS இருந்தாங்க. செல்ஃபிக்கு வந்து 16 MP கேமரா தந்துருந்தாங்க. பட் இங்கே இந்த வருஷம் அதுலேயும் வந்து கை வச்சு ஒரு கொஞ்சம் குறைவான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
7000 mAh பேட்டரி, அதுவும் போன வருஷம் இந்த வருஷம் ஒரே மாதிரி தான் தந்திருக்காங்க. பட் என்னென்னா சார்ஜிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த K13ல் 80 வாட்ஸ் சார்ஜர் தந்தாங்க. பட் இங்கே வந்து 45 வாட்ஸ் சார்ஜர் தான் தராங்க. ரெண்டுமே வந்து Android 15 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து 2 ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து Oppo K13 மற்றும் இந்த K14க்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷத்தில் இந்த K13 வந்து இதை விட பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு ஒரு Oppo ஃபோன் நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு விலை கம்மியாக தான் இருக்குது, எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 18,000 ரூபாய்க்கு இந்த Oppo K14 6GB 128GB ஸ்டோரேஜோடு இது வருது. மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்குது. வாங்கக்கூடிய டெசிஷன் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ நான் சொல்லிட்டேன், எப்படி இருக்குது, இதில் அவங்க எது தந்திருக்காங்க தரல, அதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்லிட்டேன். முடிவு எடுக்குது நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஓப்போவில் ஒரு ஃபோன் வாங்கணும், இது வாங்கணுமா அது வாங்கணுமா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன்படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.